ஸோ, ஹலோ பசங்களா! வெல்கம் டு ஜிபே அகாடமி. ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச டாபிக். ஸோ, என்ன 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 டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளூ குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ, இத குடிச்சா வந்து அவங்க வந்து சொர்க்கத்தில மிதப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அடிக்கடி குடிச்சா ஒரேடியா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ, என்ன டாபிக் சார் நடத்தப் போறோம்ன்னு சொல்ட்டு பார்க்க போறோம்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கே இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ, எஸ் எத்தனால் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ, சின்ஸ் நம்ம ஓகே. நம்ம வந்து எத்தனால் தான் பார்க்க போறோம். சின்ஸ் நம்ம ஐயூபேக் மாரத்தானுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். ஸோ, சீக்கிரமா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த டாபிக்லாம் முடிச்சுட்டு நம்ம எக்ஸாம் ஓரியன்டடா ஹால்ஃப் இயர்லிக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வருது. ஹால்ஃப் இயர்லி ஓரியன்டட் நம்ம கொஸ்டின் பேப்பர் வேஸ்ட் பண்ணோம்னா, நம்ம வந்து ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ, நம்ம சீக்கிரமா எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ, எத்தனால். ஸோ, எத்தனால்ங்கிறது விச் இஸ் காமன்லி நோன் அஸ் ஆல்கஹால் விச் ஹேவிங் இட்ஸ் ஃபங்ஷனல் குரூப் என்னது? OH குரூப். ஓகேங்களா? ஸோ, எ எத்தனாலுங்கிறது விச் இஸ் ஸோ, எத்தனாலுங்கிறது எல்லா ஆல்கஹால் பீவரேஜஸ்லயும் இருக்கும். ஆமாவா? ஸோ, ஆல்கஹால் பீவரேஜஸ்ல மட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சா நம்ம சாப்பிடுற உடம்பு சரியில்லன்னா நம்ம குடிக்கிற டானிக்கா இருக்கட்டும், காஃப் சிரப்பா இருக்கட்டும், இல்ல நம்ம எடுத்துக்கிற மா அ மா அலர்ஜிக் மாத்திரை, அலர்ஜன் மாத்திரையா இருக்கட்டும். ஸோ, அதில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எத்தனாலுங்கிறது ஆ எத்தனால் கன்டென்ட்ங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ, நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காஃப் சிரப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ அ கைண்ட் ஆஃப் கெமிக்கல் நேம் விச் எண்ட்ஸ் வித் OLன்னு முடியும். ஓகேங்களா? அந்த காஃப் சிரப்போட இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் கெமிக்கல் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் கெமிக்கல் நேம் அண்ட் எண்ட்ஸ் வித் OL முடியும். அப்படி OL முடியிற எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்கஹால் கன்டென்ட் இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ, மெடிசினல் யூசஸ்ல எனக்கு ஆல்கஹால் இருக்கு. ஃபுட்ல எனக்கு ஆல்கஹால் இருக்கா? கண்டிப்பா இருக்குது. ஓகேங்களா? ஸோ, கேக்கு ஓகேங்களா? கேக்ல கேக்ல வந்து என்ன யூஸ் பண்றாங்க? ஸோ, ரம் ஆர் விஸ்கி யூஸ் பண்ணி விஸ்கி யூஸ் பண்ணி கேக் மேட் பண்றாங்க. ரைசின்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில ஊற வச்சு அதன் மூலமா எனக்கு கேக் மேட் பண்றாங்க. இப்ப ட்ரெண்டிங்கா வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால வந்து ஃப்ளா ஃப்ளா ஃப்ளார்ல பேக் பண்ணி எனக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அ பேட்டர் பண்ணி எனக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்றாங்க. ஸோ, ஃபுட் இண்டஸ்ட்ரியிலும் வந்து ஆல்கஹாலோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ, அதே மாதிரி சானிடைசிங் பர்ப்பஸ்ல அ சானிடைசர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் இருக்குது. ஓகேங்களா? ஸோ, என்ன ஆல்கஹால் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். த நேம் இட்செல்ஃப் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அதோட இன்கிரியன்ட்டே பார்த்தீங்கன்னா, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் தான் இருக்கும். ஓகேங்களா? முட்டா பசங்க அத வந்து ஆல்கஹால் நெனச்சு, அத குடிச்சு வயித்த புண்ணாக்குனவங்க நெறைய பேர் இருக்குறாங்க. கொரோனா டைம்ல. ஓகேங்களா? ஸோ, இது ஆல்கஹாலோட ஹிஸ்ட்ரி இதுதாங்க. ஸோ, ஆல்கஹால்ங்கிறது நாட் ஒன்லி விச் இஸ் பிரசன்ட் இன் பீவரேஜஸ். ஸோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசினல் யூசஸ்லயும் இருக்குது. ஃபுட்லயும் யூஸ் பண்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ்லயும் யூஸ் பண்றாங்க. சால்வெண்ட்ஸா இண்டஸ்ட்ரீஸ்லயும் யூஸ் பண்றாங்க. அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆ சானிடைசிங் பர்ப்பஸாவும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ, இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? ஸோ, C2H5OH. ஸோ, விச் மீன்ஸ் அ C2 2 கார்பன் இருக்கு, 5 ஹைட்ரஜன் இருக்கு. அப்புறம் எனக்கு அதுக்கான ஃபங்ஷனல் குரூப் இருக்குது. இதுதாங்க. ஸோ, அப்பன்னா நம்ம எப்படி எ அப்பன்னா நம்ம இத மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாவ எனக்கு எப்படி எழுதணும்? ஓகேங்களா? ஸோ, இந்த மாலிகுலர் ஃபார்முலாவ சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி எழுதணும். விச் மீன்ஸ் மாலிகுலர் ஃபார்முலாவ சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு எனக்கு மிஸ் ஆச்சுனாலும், எனக்கு 2மே டேலி ஆகாது. அப்பன்னா நம்ம எழுதுன ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா தப்பு. ஓகேங்களா? ஸோ, பாருங்க C2 2 கார்பன் இருக்குதுங்களா? ஸோ, கார்பனுக்கு 4 வேலன்சி சொல்லியிருந்தேன். ஸோ, அப்பன்னா நான் என்ன பண்றேன், அதுக்கேத்த மாரி நான் ஹைட்ரஜன சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த கார்பனுக்கு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கார்பன் ஃபர்ஸ்ட்டு பாண்டிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, மாலிகுலர் ஃபார்முலா எத்தனாலுக்கு ஃபார்முலா என்னது? C2H5OH. ஆமாவா? ஸோ, அப்ப ஃபர்ஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கோங்க. ஸோ, கார்பன். ஸோ, இத நான் பாண்டிங் பண்ணிக்கிறேங்க. ஸோ,
நான் கார்பனுக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லியிருந்தேன்? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி இந்த கார்பன கன்சிடர் பண்ணுங்க. இந்த கார்பன்ல விச் இஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி எனக்கு இந்த இந்த கார்பன் வந்து விச் பாண்ட்ஸ் இட்செல்ஃப் வித் தி சேம் கார்பன் ஆட்டம். ஸோ டியூ டூ கேண்டனேஷன் ப்ராப்பர்ட்டி அதையும் சொல்லியிருந்தேன். ஸோ அப்பன்னா எனக்கு இந்த கார்பன கணக்கு எடுக்கும்போது 3 ரேடிக்கல் எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ அப்ப அதுக்கேத்த மாரி நான் ஹைட்ரஜன ச ஃபில் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்பன்னா இந்த இடத்துல 3 எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்குன்னா, அப்ப நான் என்ன பண்றேன்? 3 ஹைட்ரஜன் நான் இங்க ஆட் பண்ட்டேன். ஆமாவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்பன எடுத்துக்கோங்க. இந்த கார்பன்ல இந்த கார்பன்ல ஆல்ரெடி எனக்கு ஒரு கார்பன் ஒரு எலக்ட்ரான் விச் பாண்ட்ஸ் இஸ் வித் திஸ் கார்பன் ஆட்டம். அப்பன்னா 3 எலக்ட்ரான் இங்க ஃப்ரீயா இருக்குது. ஸோ அப்ப இங்க ஆல்ரெடி 3 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டேன். அப்ப மீதி எனக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? 2 ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஸோ அத நான் இங்க ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அப்ப எனக்கு டோட்டலா ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கார்பனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ மீதி எனக்கு இருக்கிறது என்னது? இந்த ஃபங்ஷனல் குரூப் தான். ஆமாவா? ஸோ இந்த ஃபங்ஷனல் குரூப்ப நான் ஆட் பண்றேன். அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் எனக்கு மாலிகுலர் ஃபார்முலா வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா போடணும். ஸோ இப்ப கவுண்ட் பண்ணுங்க. 2 கார்பனுக்கு 2 கார்பனுக்கா? இருக்குது. 5 ஹைட்ரஜன் இருக்குங்களா? 1, 2, 3, 4, 5 5 ஹைட்ரஜனுக்கு. ஒரு ஃபங்ஷனல் குரூப் இருக்கா? இருக்குது. ஸோ மாலிகுலர் ஃபார்முலாவும், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க எனக்கு எத்தனால். எத்தனாலோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இங்க நம்ம அங்க ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பார்த்தோமா? ஸோ அதே மாரி தான் இங்கேயும் இருக்கு பாருங்க. ஸோ ஒயிட் பீட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஹைட்ரஜன். ஸோ இந்த கிரே பீட்ஸ் வந்து எனக்கு வந்து கார்பன். ஸோ ரெட் பீட் வந்து எனக்கு வந்து ஆக்ஸிஜன். ஸோ கார்பனோட வேலன்ஸ் எனக்கு என்ன சொல்லியிருந்தேன்? 4 சொல்லியிருந்தேன். ஸோ அப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா விச் பாண்ட்ஸ் வித் திஸ் சேம் கார்பன் ஆட்டம். அப்ப மீதி 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா இருக்கு. ஸோ அத வந்து 3 ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த கார்பன கணக்கெடுத்தீங்கன்னா விச் ஆல்ரெடி பாண்ட்ஸ் வித் திஸ் கார்பன். ஸோ அப்ப மீதி 3 எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு. அதுல 2 ஹைட்ரஜன் 2 வந்து 2 ஹைட்ரஜன் இங்க பாண்ட் ஆகி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. மீதி 1 ஃப்ரீயா இருக்கு. அதுல வந்து OH ஃபங்ஷனல் குரூப். இதுதான் இந்த மொத்த குரூப். இது மொத்த குரூப்புமே வந்து ஃபங்ஷனல் குரூப் OH. ஸோ இந்த மொத்த குரூப்புமே வந்து இந்த கார்பனோட அட்டாச் ஆகி, ஸோ எனக்கு எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதுதாங்க எத்தனால். ஆ இப்படிதான் இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால். ஸோ எத்தனால் ஓட மேனுஃபேக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக்காவும் பண்ணலாம். அதாவது நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ எய்தர் நேச்சுரலாவும் நம்ம வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட ப்ரிப்பேர் பண்ணலாம். அல்லது சிந்தட்டிக்காவும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ப்ராப்பர்ட்டீஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆ இங்க எனக்கு என்ன குடுத்துருக்கான்? உங்களுக்கு என்ன குடுத்துருக்கான்? ஸோ எத்தனால எப்படி ப்ராசஸ் பண்றது? பை த ஃபெர்மென்டேஷன் ஆஃப் மொலாசஸ். ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியில அதாவது சுகர் இண்டஸ்ட்ரீஸ்ல கிடைக்கக்கூடிய மொலாசஸ்லேருந்து எனக்கு வந்து எத்தனால மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ப மொலாசஸ்னா என்ன? ஓகேங்களா? மொலாசஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நத்திங் பட் சர்க்கரை காய்ச்சுறாங்க. ஓகேங்களா? சுகர் கேன் ஜூஸ்லேருந்து நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ப்ரவுன் சுகரி லிக்விட் எனக்கு வந்து கிடைக்குது. அத திரும்ப அட் ஹை டெம்பரேச்சர்ல காய்ச்சும்போது, திரும்ப அத காய்ச்சும்போது ஒரு டார்க் ப்ரவுன் சப்ஸ்டன்ஸா மாறும். ஓகேங்களா? அத திரும்ப என்ன பண்றாங்க? கிரிஸ்டலைஸ் பண்றாங்க. விச் மீன்ஸ் அத வந்து ஆற விடுறாங்க. கிரிஸ்டலைஸ் ஆற விட்டது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கிரிஸ்டல் ஆயிடும். ஸோ அத என்ன பண்றாங்க? திரும்ப டைல்யூட் பண்ணி, திரும்ப அத வந்து நல்லா ஹை டெம்பரேச்சர்ல காய்ச்சும்போது எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டார்க் கலர் சிரப் லிக்விடா எனக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதுதான் வந்து எனக்கு மொலாசஸ். ஸோ அந்த மொலாசஸ்ல எனக்கு எத்தன பெர்சென்டேஜ் சுக்ரோஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 30% ஆஃப் சுக்ரோஸ் இருக்குங்க. ஓகேங்களா? 30% ஆஃப் சுக்ரோஸ் இருக்கும். இந்த சுக்ரோஸ்லேருந்து எனக்கு வந்து எப்படி மொலாசஸ டைல்யூட் பண்ண எத்தனால எனக்கு வந்து புரொடியூஸ் பண்றாங்க. இத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றாங்க? டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ். 30% ஆஃப் சுக்ரோஸ் இருக்குது. ஓகேங்களா? 30% ஆஃப் சுக்ரோஸ் இருக்கு. அத நான் வந்து 8% இல்ல 10% இது கொண்டு வரணும்னா, நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, அதுல நான் வந்து வாட்டர் ஆட் பண்றேன். ஹை அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அத நான் வந்து டைல்யூட் பண்றேன். சுகரி கன்டென்ட்ட 30% சுகரி கன்டென்ட் நான் என்ன பண்றேன்? டைல்யூட் பண்றேன். ஓகேங்களா?
டைல்யூட் பண்ணத நான் என்ன பண்றேன் ஓகேங்களா? டைல்யூட் பண்ணதும் என்ன பண்றேன், ஒரு லார்ஜ் ஃபெர்மென்டேஷன் டேங்க்ல போட்டு நான் என்ன பண்றேன், அதுல நான் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஈஸ்ட் ஆட் பண்ணதும் நான் என்ன பண்றேன் நெக்ஸ்ட்டு, அதுல நைட்ர அந்த மொலாசஸ்ல எனக்கு நைட்ரஜன் சோர்ஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா, நான் வந்து அதுல அம்மோனியம் சல்ஃபேட் ஆர் அம்மோனியம் பாஸ்பேட் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ, அதாவது அம்மோனியம் சல்ஃபேட் NH2SO4 ஆர் அம்மோனியம் பாஸ்பேட். ஸோ, இதுல ஏதோ ஒண்ணு ஆட் பண்றேன். ஏன் ஆட் பண்றேன் அப்படின்னா, இந்த ஈஸ்ட்டுக்கு இந்த நைட்ரஜனஸ் கன்டென்ட் விச் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஃபுட். ஓகேங்களா? ஸோ, அப்பதான் வந்து இந்த விச் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஃபுட். அப்பதான் எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்ட் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, விச் புரொடியூசஸ் என்சைம்ஸ் கால்ட் இன்வெர்டேஸ் அண்ட் ஸைமேஸ். ஓகேங்களா? ஸோ, இந்த நைட்ரஜன் சோர்ஸ வந்து இந்த ஈஸ்ட் வந்து ஃபுட்டா எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த ஃபுட்ட வந்து ஈஸ்ட் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ, இட்ஸ் புரொடியூசஸ் என்சைம். அந்த என்சைம்ஸ் புரொடியூஸ் ஆகும்போது, எனக்கு வந்து கண்டிப்பா ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணும். அப்ப அதுக்கு எனக்கு வந்து ஃபுட் தேவை. ஸோ, அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனஸ்க்காக மேட்டர் வந்து ஆட் பண்றேன். இன் கேஸ் மொலாசஸ்ல எனக்கு வந்து நைட்ரஜனஸ் கன்டென்ட் புவரா இருந்ததுன்னா, கம்மியா இருந்ததுன்னா, நான் என்ன பண்றேன், அம்மோனியம் சல்ஃபேட், அம்மோனியம் பாஸ்பேட் ஆட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த மிக்சர நான் என்ன பண்றேன், அந்த மொலாசஸோட ஆட் பண்ண அந்த நைட்ரஜனஸ் கன்டென்ட்டோட ஆட் பண்ண அந்த மிக்சர நான் என்ன பண்றேன், ஃபெர்மென்டேஷன் டேங்க்ல போட்டு அந்த ஈஸ்ட்டையும் உள்ள போட்டுறேன். ஈஸ்ட்டையும் உள்ள போட்டு என்ன பண்றேன், அந்த மிக்சர நான் வந்து 303 டிகிரி கெல்வின்ல நான் வந்து சில நாளைக்கு அத நான் வந்து கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டதும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ல இருந்து எனக்கு அந்த நைட்ரஜனஸ் கன்டென்ட்ட ஃபுட்டா எடுத்துக்கிட்டு, அந்த ஈஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்சைம்ஸ் புரொடியூஸ் பண்ணுது. என்ன என்சைம்ஸ் புரொடியூஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா, இன்வெர்டேஸ் அண்ட் ஸைமேஸ். ஓகேங்களா? இந்த இன்வெர்டேஸ் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, விச் ப்ரோக் டவுன் திஸ் சுக்ரோஸ். ஓகேங்களா? இந்த சுக்ரோஸ வந்து விச் ப்ரோக் டவுன் பண்ணுது. சுக்ரோஸ ப்ரோக் டவுன் பண்ணி எனக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ, 2த்துக்குமே பாருங்க, விச் ஹேவிங் குளுக்கோஸ்க்கும் பாருங்க, ஃப்ரக்டோஸ்க்கும் பாருங்க, விச் ஹேவிங் எ சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேங்களா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் ஹேவிங் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டீஸ். குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அது வேற மாரி இருக்கும். ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அது வேற மாரி இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனா 2மே விச் ஷேரிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ, இதோட ப்ராப்பர்ட்டி நேம் என்ன இதோட ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருந்தோம்? ஐசோமெரிசம் சொல்லியிருந்தோம். ஐசோமெரிசம்னா என்ன? விச் ஹேவிங் எ சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ, இந்த சுக்ரோஸ வந்து இந்த இன்வெர்டேஸ் வந்து என்ன பண்ணுது, விச் ப்ரோக் டவுன் திஸ் சுக்ரோஸ் அண்ட் கன்வெர்ட்ஸ் திஸ் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். இப்போ இந்த குளுக்கோஸோ ஆர் ஃப்ரக்டோஸோ எனக்கு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஈஸ்ட் புரொடியூஸ் பண்ண இன்னொரு என்சைம் ஸைமேஸ். இந்த ஸைமேஸ் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சுகரி கன்டென்ட் குளுக்கோஸோ ஆர் ஃப்ரக்டோஸோயும் எனக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணுது. வித் த லிபரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ, இப்படி இந்த ஃபெர்மெண்ட் ஆன இந்த சுகரி கன்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன டெக்னிக்கலி கால் பண்றாங்க அப்படின்னு வாஷ்ன்னு கால் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த வாஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு 15-18% ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். ஓகேங்களா? 15-18% ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். இத வந்து என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ, இத வந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேட் பண்றேன். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேட்னா வடிகாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து வடிகாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய பாத்திரத்துல ஓகேங்களா? அதாவது ஒரு பெரிய பாத்திரத்துல இத இத வந்து அடியில கொதிக்கும். ஓகேங்களா? இந்த வாஷ் வந்து அடியில கொதிக்கும். ஸோ, அதுக்கு மேல வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ சீரிஸ் ஆஃப் லேயர் வந்து எனக்கு எம்ப்டியா இருக்கும். அட் அ சர்டைன் ஸ்டேஜ்ல எனக்கு டாப் லேயர் மட்டும் எனக்கு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு என்விரான்மென்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இதுக்கு நடுவுல டியூப் மாதிரி போகும். ஓகே. ஸோ, இது அடியில தான் இதுதான் இங்க தான் எனக்கு வாஷ் இருக்கும். ஸோ, இந்த இந்த சீரிஸ் ஆஃப் லேயர்ல நடுவுல வந்து எனக்கு டியூப் மாரி போகும். இங்கலாம் வந்து எம்ப்டியா இருக்கும். ஸோ, இந்த
ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல ஒரு ஒரு லேயர் மட்டும் எனக்கு வந்து கோல்டு என்விரான்மென்ட்டா இருக்கும். ஆமாவா? ஸோ கோல்டா இருக்கும். இந்த 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 லேயர் மட்டும் கோல்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப நான் இந்த வாஷ வந்து நான் அடியிலேருந்து நான் வந்து பர்ன் பண்றேன் அப்டின்னா, எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த வாஷ் கொதிச்சு எனக்கு வேப்பரா மேல வந்து ரைஸ் ஆகும். வேப்பரா ரைஸ் ஆனதும், அந்த கோல்டு என்விரான்மென்ட்குள்ள வரும்போது, ஆவி வந்து எனக்கு லிக்விடா மாறும். ஓகேங்களா? லிக்விடா மாறி, அந்த லிக்விட வந்து ஒரு பீக்கர்ல கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஆவியா மாரி அந்த லிக்விட வந்து ஒரு பீக்கர்ல ஒரு பாத்திரத்திலயோ, ஒரு ஒரு பீக்கர்லயோ கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ, அதுல அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 95.5% ஆஃப் ஆல்கஹாலும், 4.5% ஆஃப் வாட்டரும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அப்ப எனக்கு அ அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. 95.5 பிளஸ் 4.5 அப்படியே டேலி ஆகுதா? 100% எனக்கு வருதுங்களா? ஸோ, 95.5% ஆஃப் ஆல்கஹாலும், 4.5% ஆஃப் வாட்டரும் கிடைக்கும். அந்த 95.5% ஆஃப் ஆல்கஹால பேர் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டுங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ, அப்பயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு 4.5% எனக்கு ரெட்யூஸ்டா இருக்கு. இத நான் எப்படி பெர்ஃபெக்ட் அப்சொல்யூட் ஆல்கஹால், பெர்ஃபெக்ட் அப்சொல்யூட் 100% கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, திரும்ப அத நான் வந்து சோடா குயிக் லைம் அதாவது சுண்ணாம்போட நான் அத மிக்ஸ் பண்ணி, இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்ட திரும்ப நான் சுண்ணாம்போட மிக்ஸ் பண்ணி, திரும்ப அத வந்து 5 டூ 6 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட்ல வச்சுட்டு, திரும்ப நான் அத வந்து 12 ஹவர்ஸ்ல நான் வந்து 12 ஹவர்ஸ்க்கு நான் என்ன பண்றேன், அத திரும்ப நான் வந்து டிஸ்டிலேஷன் பண்றேன். அதாவது சுண்ணாம்ப ச சுண்ணாம்பு குயிக் லைம கலந்துட்டு 5 டூ 6 ஹவர்ஸ் ரெஸ்ட்ல வச்சுட்டு, அத திரும்ப நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, 12 ஹவர்ஸ் கழிச்சு 12 திரும்ப நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, 12 ஹவர்ஸ்க்கு நான் அத வந்து டிஸ்டிலேட் பண்றேன் திரும்ப. இதே ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலம் திரும்ப நான் அத வந்து டிஸ்டிலேட் பண்றேன். டிஸ்டிலேட் பண்ணேன்னா, அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ஆல்கஹால் 100% எனக்கு கிடைக்குது. ஸோ, அதுதான் வந்து எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்சொல்யூட் ஆல்கஹால். ஓகேங்களா? ஸோ, இந்த ஈஸ்ட்ங்கிறது என்னது? இட் இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் அ ஒரு ஃபங்கை டைப் ஒரு ஆர்கானிசம் விச் கம்ஸ் அண்டர் ஃபங்கை கிளாஸ். ஓகேங்களா? ஸோ, இந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கை. ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் விச் கம்ஸ் அண்டர் த கிளாஸ் ஆஃப் ஃபங்கை. ஸோ, இந்த ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற என்சைம்ஸ் என்னென்ன என்சைம்ஸ் பார்த்தோம்? இன்வெர்டேஸ் அண்ட் ஸைமேஸ் பார்த்தோமா இங்க? ஸோ, இந்த இன்வெர்டேஸ் அண்ட் ஸைமேஸ் தான் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, விச் ப்ரோக் டவுன் திஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் இன்டூ சிம்ப்ளர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இந்த ஸைமேஸ் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ ஃபெர்மென்ட் பண்ணுது. ஆமாவா? ஸோ, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. The enzymes present in the yeast which catalyze the many organic complex reactions, and the fermentation is the conversion of the complex organic molecules into simpler molecules. ஓகேங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கர்டிங் ஆஃப் த மில்க். மில்க் வந்து பால் வந்து தயிரா மாறுது பார்த்தீங்களா? அது அதோட ப்ராசஸ் வந்து லாக்டேஷன் பாக்டீரியா அது வேற. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மாவு. ஓகேங்களா? வீட்ல மாவு அரைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கையால நம்ம வந்து கரைப்போம். ஓகேங்களா? இட்லி மாவோ, இல்ல தோசை மாவோ போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டர்லேருந்து எடுத்துட்டு, அத வந்து நான் நான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கையால நம்ம வந்து கரைப்போம். கையால கச்சு கரைக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில இருக்கிற குட் பாக்டீரியாஸ் அண்ட் ஈஸ்ட் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாவோட கலந்து ஃபெர்மென்ட் ஆகுது. ஃபெர்மென்ட் ஆகி எனக்கு என்ன ஆகுது பாருங்க, மாவு அப்பதான் புளிச்சு வரும். அதுக்கப்புறம் தான் நான் அத வந்து இட்லியோ, தோசையோ ஊத்தும்போது ஃப்ளஃபியா வரும். ஸோ, அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் புரொடியூஸ் பண்ற என்சைம்ஸ் தான் காரணம். ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் முக்கியமானதுங்க. ஓகேங்களா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமானது. ஸோ எத்தனால் விச் இஸ் கலர்லெஸ் லிக்விட். எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஆ அது வந்து கலரே இருக்காது. லிட்டரலி தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஹேவிங் எ பிளசன்ட் ஸ்மெல். ஒரு பிளசன்ட்டான ஸ்மெல்லா இருக்கும். எப்படின்னா நம்மளோட ஓகே. அ நம்ம டியோட்ரண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த டியோட்ரண்ட்ஸ்லாம் அடிக்கும்போது அடிச்சுட்டு நம்ம டப்புன்னு அத வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் பஞ்சன்ட் பிளசன்ட் ஸ்மெல் அடிக்குமா? ஸோ அது அந்த மாதிரியான பிளசன்ட் ஸ்மெல்லா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஹேவிங் எ பர்னிங் டேஸ்ட். கண்டிப்பா. ஸோ நல்லா எ பியூர் எத்தனால நம்ம ஸ்ட்ராங்கா அத இன்ஹேல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த நாஸ்ட்ரில்ஸ்லாம் பர்ன் ஆகும்.
ஓகேங்களா? ஒரு சொட்டு ஒரு பிஞ்ச் எடுத்து நம்ம வந்து எத்தனால் எடுத்து நம்ம நாக்குல வச்சோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ எரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பர்னிங் டெஸ்ட்டுங்கிறாங்க. ஸோ எத்தனால் இஸ் அ கலர்லெஸ் லிக்விட் தண்ணி மாதிரி இருக்கும் அண்ட் ஹேவிங் அ பிளசன்ட் ஸ்மெல் அண்ட் பர்னிங் டெஸ்ட். ஸோ இட் இஸ் அ வாலடைல் லிக்விட். ஈஸியா பத்தக்கூடியது, ஈஸியா காத்துல கரையக்கூடிய லிக்விடு. ஸோ இட் இஸ் அ வாலடைல் லிக்விட். ஸோ அதே மாதிரி இதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 78 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? 351 டிகிரி கெல்வின். ஸோ விச் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் த பேசிக் ஆல்கேன். அதாவது ஈத்தேன சொல்றாங்க. ஓகேங்களா? ஈத்தேன விட எனக்கு வந்து ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷனல் குரூப் OH விச் அட்டாச் டு திஸ் கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ என்ன சொல்லியிருந்தோம், ஃபங்ஷனல் குரூப்புங்கிறது விச் ஸ்பீட் அப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் ஆல்சோ எக்ஸிபிட் சர்டைன் கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருந்தேன். ஆமாவா? ஸோ அப்போ இந்த OHங்க ஆல்கஹால் இந்த கார்பனைல் குரூப்போட சேர்றதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்பவுண்ட் எத்தனால் வந்து விச் ஹேவிங் அ ஹை பாயிலிங் பாயிண்ட். ஸோ அதனால தான் வந்து விச் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் த ஈத்தேன்ங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி மிசிபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொபோர்ஷன். ஈஸியா வாட்டரோட மிக்ஸ் ஆகக்கூடியது. எல்லா ப்ரொபோர்ஷன் ரேஷியோஸ்லயும் நம்ம வந்து இத வந்து ஈஸியா கலக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். இதுவும் முக்கியமானதுங்க. ஸோ இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸும் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்ளிகேஷன் அண்ட் சம்மரி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் 2 மார்க்கே தனியா இருக்குது. ஸோ நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன். ஏ இஸ் அ காம்பவுண்ட் விச் இஸ் அ கலர்லெஸ் லிக்விடு. ஓகேங்களா? விச் ரியாக்ட்ஸ் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் அ காம்பவுண்ட் பி. ஓகேங்களா? ஸோ நேம் த காம்பவுண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்கப்பான். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன கொஸ்டின்ல இருக்கு? ஏ இஸ் அ காம்பவுண்ட் விச் இஸ் அ கலர்லெஸ் லிக்விட் அப்படின்னு குடுத்துட்டான். ஆமாவா? ஸோ அப்ப நம்ம யோசிக்கணும். ஸோ அப்ப கலர்லெஸ் லிக்விடுங்கிறது எது வருது? எத்தனால் வருது. ஆமாவா? ஸோ அப்ப ஏங்கிறது எத்தனால். அத வந்து நான் என்ன பண்ணேன், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்னவா மாறுது? பிங்கிற ஒரு காம்பவுண்ட் வருது. ஸோ பிங்கிற காம்பவுண்ட் விச் இஸ் நத்திங் பட் ஈத்தீனா எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படிதான் எனக்கு டீகோட் பண்ணணும். ஸோ டீகோட் பண்ணும். ஒண்ணுத்துலேருந்து, அதாவது இதிலிருந்து நான் டீகோட் பண்ணி நான் வந்து ப்ராப்ளம் அந்த அப்ளிகேஷன் கொஸ்டினை நான் வந்து அப்ளை பண்ணி நான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதனால தான் இது இம்பார்ட்டன்ட் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற எல்லாமே எனக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஈவன் தோ யூசஸ் ஆஃப் எத்தனால்லேருந்து கூட கேட்டு எனக்கு வந்து ஏங்கிற காம்பவுண்ட் என்ன, பிங்கிற காம்பவுண்ட் என்ன, சிங்கிற காம்பவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் என்னது? H2O ஆட் ஆகுறது. ஓகேங்களா? டீஹைட்ரேஷன் அப்படின்னா டி. ஸோ அப்போ எனக்கு வாட்டர் லாஸ் ஆகுது. ஸோ என்ன நடக்குது? எத்தனால நான் ஹீட் பண்ணுறேன். ஓகேங்களா? எத்தனால வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகேங்களா? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகி எனக்கு எனக்கு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகி எனக்கு ஈத்தேனா ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஈத்தீனா ஃபார்ம் ஆகுது. ENE. ஸோ ஈத்தீனா ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கார்பனோட அட்ஜசன்ட்ல இருக்கிற இந்த OHம் ஓகேங்களா? இந்த கார்பனோட அட்ஜசன்ட்ல இருக்கிற ஹைட்ரஜனும் எனக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த OHங்கிறது ஸ்ட்ராங் பேஸ் லீவிங் காம்பவுண்ட். ஓகேங்களா? இந்த OHங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் லீவிங் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த OHங்கிறது விச் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ் லீவிங் காம்பவுண்ட். ஸோ ஏதாவது ஒரு அல்கைல் குரூப்போட, ஓகேங்களா? அல்கைல் குரூப்போட இல்ல நான் வேற ஏதாவது ஒரு மெட்டலோட இல்ல வேற ஏதாவது ஒரு எலமெண்டோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடனடியா இந்த OH குரூப் வந்து ஈஸியா ரிமூவ் ஆயிடும். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஸ்ட்ராங் பேஸ் லீவிங் காம்பவுண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா?
ஸோ என்ன என்ன நடக்கும்? ஆல்ரெடி இது ஸ்ட்ராங் பேஸ் லீவிங் காம்பவுண்ட் தான். இதோட நான் வந்து என்ன பண்றேன், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணதும் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனோட அட்ஜசன்ட்ல இருக்கிற இந்த OHம், இந் அ இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்க இந்த OHம், இந்த கார்பனுக்கு அட்ஜசன்ட்டா இருக்க இந்த கார்பன்லேருந்து எனக்கு ஒரு ஹைட்ரஜனும் எனக்கு ரிமூவ் ஆயிடுது. ஓ ரிமூவ் ஆகி எனக்கு என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் ஷிஃப்ட் நடந்து எனக்கு டபுள் பாண்ட் ஈத்தீனா ஃபார்ம் ஆவுது. உங்களுக்கு ரியாக்ஷன் கூட நான் எழுதி காமிக்கிறேன். எப்படின்னா, CH3 CH2 OH ஆமாவா? ஸோ, இத நான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவா இன்னும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவா எழுதுறேனே. இதுதானே. ஸோ, ஆல்ரெடி வி நோ இது வந்து பார்த்தீங்கன்னா, OHங்கிறது விச் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ் லீவிங் காம்பவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் பேஸ் லீவிங் காம்பவுண்டு. ஈஸியா நான் வந்து ஏதாவது ஒரு எலமெண்டோட இது ரியாக்ட் ஆகும்போது, இந்த OHங்கிறது விச் இஸ் கெட்டிங் புரோட்டோனேட்டட் அதாவது வந்து தனியா க்ளீவ் ஆகி, எனக்கு வந்து லீவ் ஆயிடும். ஸ்ட்ராங் பேஸ் லீவிங் காம்பவுண்ட். அதனால தான் இத வந்து ஸ்ட்ராங் பேஸ் லீவிங் காம்பவுண்டுங்க சொல்றாங்க. ஸோ, இப்ப நான் வந்து என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணி நான் வந்து அத ஹீட் பண்றேன். ஓகேங்களா? ஹீட் பண்ணதும் எனக்கு என்ன ஆகுது? இந்த OH அட்டாச் ஆயிருக்க இந்த கார்பன் இருக்குங்களா? ஓகேங்களா? இந்த OH அட்டாச் ஆயிருக்க இந்த கார்பனோட அட்ஜசன்ட் கார்பன் இது இந்த கார்பன். அதுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுது. அதாவது ஹைட்ரஜன் எனக்கு ரிமூவ் ஆயிடுது. அதே மாதிரி இந்த இடத்துல OH எனக்கு ரிமூவ் ஆயிடுது. ஓகேங்களா? OH ரிமூவ் ஆயிடுது. ஸோ, அப்ப எனக்கு என்ன ஆகும் என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துலயும் எனக்கு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு. இந்த இடத்துலயும் எனக்கு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு. ஓகே. ஸோ ஆமா. ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிறத வந்து நான் இப்படி எழுதிக்கிட்டேன். அப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு. இந்த கார்பன்லயும் எனக்கு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு. அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ விச் மேக்ஸ் இப்ப அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த 2 ஃப்ரீ ரேடிக்கல் எலக்ட்ரான்ஸ் விச் பிரசன்ட் இன்சைட் ஈச் கார்பன் ஆட்டம். ஸோ இது 2ம் சேர்ந்து எனக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2ம் சேர்ந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தீனா ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் எனக்கு ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் எனக்கு ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கும். இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அப்ப இது 2ம் சேர்ந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2மே சேர்ந்து டியூ டூ கான்டனேஷன் ப்ராப்பர்ட்டி கார்பன் டூ கார்பன் டபுள் பாண்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ரிமூவ் ஆன ஹைட்ரஜன் அயானும், இந்த ரிமூவ் ஆன H+ அயானும் எனக்கு என்னவா மாறும்னா, H2Oவா ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆஃப் வாட்டர். அதாவது எத்தனால வந்து நான் ஹீட் பண்றேன் வித் த பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ எவ்வளோ டிகிரி ஹீட் பண்றேன்? 443 டிகிரிக்கு நான் ஹீட் பண்றேன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மாலிக்யூல் லாஸ் ஆகுது. ஓகேங்களா? இட் லாஸஸ் அ வாட்டர் மாலிக்யூல். தட் இஸ் விச் இஸ் நத்திங் பட் டீஹைட்ரேட்டட். அதான் எத்தனால் வந்து விச் இஸ் டீஹைட்ரேட்டட் டூ ஈத்தீன். ஓகேங்களா? ஸோ அந்த ஈத்தீன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுதான் இங்க சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கார்பன் இந்த ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆயிருக்க கார்பனோட அட்ஜசன்ட் கார்பன்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் அயானும், இந்த OH அயான்
ஓகேங்களா? இந்த OH அயன் விச் இஸ் வி நோ தட் விச் இஸ் ஸ்ட்ராங் பேஸ் லீவிங் காம்பவுண்ட். ஸோ இது ரெண்டும் லீவ் ஆனதும் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனுக்கு எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஃப்ரீ ரேடிக்கல் எலக்ட்ரான் இருக்கு. இந்த கார்பனுக்கு எனக்கு ஃப்ரீ ரேடிக்கல் எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுது? இது 2ம் பாண்ட் ஆயிக்குது. ஓகேங்களா? இது 2ம் பாண்ட் ஆயிக்குது. பாண்ட் ஆகி எனக்கு டபுள் பாண்டா ஃபார்ம் ஆகுது விச் கெட்டிங் ஈத்தீன். ஓகேங்களா? ஈத்தீன். ஸோ கார்பனுக்கு 2 கார்பனுக்கு ஸோ அப்பன்னா ஈத்தின் நேம் வரும். ஸோ டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு ஈன். ஸோ ஈத்தீன் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் சோடியம். இங்கே தான். ஸோ எத்தனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, சோடியம் மெட்டலோட நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஈத்தாக்சைடா ஃபார்ம் ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன ஜென்ரலா நம்ம போட்டுறலாம். ஸோ C2H5 ஓகே சாரி. CH3 CH2OH. ஸோ எத்தனாலோட நான் என்ன பண்ணுறேன்? சோடியமை நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? சோடியமை அப்போ நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, CH3 CH2ONA. அதாவது CH3 CH2ONA ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. ஓகேங்களா? சோடியம் ஈத்தாக்சைடா எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ சோடியம் ஈத்தாக்சைடா ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்ப பாருங்க, எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பேலன்ஸா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேலன்ஸா இல்ல. ஆமாவா? ஸோ ஹைட்ரஜன் கேஸ்ல பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 இருக்கு. ஹைட்ரஜன்ல எனக்கு இங்க 2 இருக்கு. பட் ஆனா இங்க எனக்கு 1 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இத நான் பேலன்ஸ் பண்றதுக்கு நான் இங்க 2 போடுறேன். பேலன்சிங் பேலன்சிங் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்ப 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 முக்கியமானது. பேலன்சிங் பண்ணலன்னா, அதுக்கும் உங்களுக்கு மார்க் குறைப்பாங்க. ஸோ இப்ப இங்க பாருங்க, ஹைட்ரஜன்ல பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு 2 இருக்குது. பட் ஆனா இங்க எனக்கு 1 தான் இருக்கு. ஸோ அப்ப நான் இத 2ஆ மாத்தணும்னா, நான் இங்க 2ன்னு போட்டுக்கிறேன். அப்ப இங்க 2ன்னு போட்டேன்னா, இந்த டெர்ம் பாருங்க, இங்க எனக்கு 1 தான் இருக்கு. இது எனக்கு 2 இருக்கு. அப்ப நான் இத என்ன பேலன்ஸ் பண்ணா நான் என்ன பண்றேன், இங்க நான் 2 எடுத்துக்கிறேன். இங்க 2 நான் போட்டுட்டேன். அப்ப இங்க 2 போட்டேன்னா, இங்க சோடியம் பாருங்க, இங்க 2 இருக்கு. அப்ப இங்க 1 தான் இருக்கு. ஸோ அப்ப நான் இங்கேயும் நான் 2 போடுறேன். அவ்வளோதாங்க. ஸோ அப்ப இப்படித்தாங்க பேலன்ஸ் பண்ணும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், எத்தனால நான் வந்து சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஈத்தாக்சைடு. ஓகேங்களா? சோடியம் ஈத்தாக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ தென் நேம் ஈத்தாக்சைடு. ஸோ விச் மீன்ஸ் இங்க என்னது இப்ப ஆக்சைடு. ஈத்னா எனக்கு என்னது 2 கார்பன் இருக்கு. ஸோ அப்ப ஈத்து எனக்கு இங்க ஒரு ஆக்சிஜன் மட்டும் எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோடியம்ங்கிறது விச் இஸ் அ மெட்டல் குரூப். அப்ப சோடியம் ஈத்தாக்சைடு அப்படின்னு நேம் எழுதிக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ பேலன்சிங் த ஈக்குவேஷன்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் முக்கியமானது. ரொம்ப 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 முக்கியமான ரியாக்ஷன் இது. ஓகேங்களா? ஸோ ஒரு நமக்கு கொடுத்துருக்க சொல்யூஷன் ஆல்கஹால் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ரியாக்ஷன் தான் இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ எதனால நான் வந்து என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, அதான் வந்து இப்போ ஒரு சொல்யூஷன் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஒரு சொல்யூஷன குடுத்துட்டாங்க. அந்த சொல்யூஷன்ல நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, அல்கலைன் KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஆமா. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது பொட்டாசியம் டைகுரோமேட். ஓகேங்களா? த நேம் இட்செல்ஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னா பெர்னா 1. அப்ப மாங்கனேட் அப்ப 4 இருக்கு. 4 ஆக்ஸிஜன் இருக்கு. ஸோ அப்ப பெர்மாங்கனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, பொட்டாசியம் டைகுரோமேட், பொட்டாசியம் டை 2 குரோமியம் இருக்கு. ஸோ K2Cr2 அப்ப டைனா 2 இருக்கு. ஸோ பொட்டாசியம் டைகுரோமேட். ஓகேங்களா? ஆக்ஸிஜன் 7 இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா குரோமேட்டுங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எய்தர் பொட்டாசியம்
பெர்மாங்கனேட் ஆர் பொட்டாசியம் டைக்ரோமேட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிவிங் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆகட்டும், பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆகட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிவிங் காம்பவுண்ட். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு குடுத்த சொல்யூஷன்ல நான் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோ இல்ல பொட்டாசியம் டைக்ரோமேட்டோ நான் போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர்ல அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டோம்னா, ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது எனக்கு கிரீன் கலரா மாறும். ஓகேங்களா? ஆரஞ்சு கலர்ல இருக்குது எனக்கு கிரீன் கலரா மாறும். அப்பன்னா எனக்கு அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் டொனேட் பண்ணியிருக்கு. ஸோ, அப்ப அங்க வந்து விச் டர்ன்ஸ் ஆரஞ்ச் கலர் டூ கிரீன் கலர். அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் கலர்ல இருந்து எனக்கு கிரீன் கலரா மாறிருக்கு. ஓகேங்களா? ஸோ, அப்ப நமக்கு என்ன தெரியுது இதுலருந்து? நமக்கு அந்த குடுத்திருக்க கிவன் சொல்யூஷன் வந்து ஆல்கஹாலா இருக்குன்னு அர்த்தங்க. இதுதான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ, கேட்பாங்க. A is a compound which is on react with the K2Cr2O7 which gives a B. Name the reaction அப்படின்னு சொல்லிட்டு name the compound A and B and name the reaction அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டைரக்ட் கொஸ்டினாவே இருக்கு. ஓகேங்களா? அதோட இன்னொரு கொஸ்டினுக்கு வாட் ஆர் த மெத்தட்ஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான் எனக்கு இதுக்கான ஆன்சர். அதாவது எத்தனால நான் வந்து ஆட் பண்றேன். ஓகேங்களா? எத்தனால்ல நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த K2 K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஆட் பண்றேன். ஆட் பண்ணதும் எனக்கு என்ன பண்ணும்? இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுங்கிறது விச் இஸ் ஆக்ஸிஜன் கிவிங் காம்பவுண்ட். அதனால தான் இந்த ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ, அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, CH3 COOH plus H2O. ஸோ, அதாவது இந்த H2 மட்டும் லிபரேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ, இந்த H2 மட்டும் க்ளீவேஜ் ஆகி ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த H2O மட்டும் க்ளீவேஜ் ஆகி எனக்கு இங்க H2O போயிடும். மீதி இந்த ஆக்ஸிஜன் வந்து இந்த ஆக்ஸிஜன் இந்த இடத்துல அட்டாக் ஆகி எனக்கு H2O மட்டும் க்ளீவேஜ் ஆகி தனியா போயிட்டு, எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடைஸ் ஆகி எனக்கு எத்தனாயிக் ஆசிடா எனக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ, இந்த H2O மட்டும் இந்த ஆக்ஸிஜன் which attacks itself with this carbon atom. ஸோ, அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த H2O லிபரேட் ஆயிடும். H2O லிபரேட் ஆகி எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எத்தனாயிக் ஆசிடா ஃபார்ம் ஆகுதுங்க. அதாவது எத்தனால்லேருந்து எனக்கு எத்தனாயிக் ஆசிடா எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ, அப்படி எனக்கு ஃபார்ம் ஆகும்போது இந்த K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்டு ஆரஞ்சு கலர்லேருந்து எனக்கு என்னவா மாறுது? கிரீன் கலர்ல மாறுது. ஓகேங்களா? ஆரஞ்சு கலர்லேருந்து கிரீன் கலர்ல மாறுது. ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் குடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ல நான் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது எனக்கு அது ஆரஞ்சுலேருந்து கிரீனா மாறுதுன்னா, which indicates that this solution contains alcohol. அப்ப என்னவா மாறி இருக்கு? எனக்கு ஆல்கஹால் வந்து எனக்கு என்னவா மாறி இருக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிடா மாறி இருக்கும். அதாவது எத்தனால் வந்து எனக்கு என்னவா மாறி இருக்கும்? எத்தனாயிக் ஆசிடா மாறி இருக்கும். ஸோ, இதுதான் இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்டரிஃபிகேஷன். ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க 10த்லயும் படிப்பீங்க, 11த்லயும் படிப்பீங்க, 10த்லயும் இப்ப படிக்கிறீங்க, 11த்லயும் படிப்பீங்க, 12த்லயும் படிப்பீங்க. 12த்ல பெரிய மெக்கானிசமே இருக்குது எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டு.
அதுவும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த எஸ்டரிஃபிகேஷன் எங்க இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டட் பப்ளிக் கொஸ்டினா கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ என்ன என்ன நடக்குது? அதாவது ஒரு ஆல்கஹாலையும், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடையும் ஆட் பண்ணும்போது, விச் புரொடியூசஸ் அ ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். அதுக்கு பேரு தான் எஸ்டரு. அந்த ரியாக்ஷன் பேரு எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டரிஃபிகேஷன். அவ்வளோதான். சிம்பிள் முடிஞ்சிருச்சு. ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால். எத்தனாலோட ஃபார்முலா என்ன? CH3 CH2 OH. அதோட நான் என்ன பண்றேன்? எத்தனாயிக் ஆசிட் ஆட் பண்றேன். In the presence of concentrated sulfuric acid. அப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் எனக்கு கிளீவ் ஆயிடும். அதாவது இந்த எத்தனால்ல எனக்கு CH3CH2 அயானும், இந்த இடத்துல எத்தனாயிக் ஆசிட்ல CH3COO அயானும் எனக்கு கிளீவ் ஆகி எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணுது. ஸோ CH3COO CH2 CH3. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன நேம் இது? எத்தில் எத்தனோயேட். ஓகேங்களா? எத்தில் எத்தனோயேட் இதுக்கு பேரு. ஸோ மீதி இருக்கிறது எனக்கு என்னது? OH அயானு ப்ளஸ் ஹைட்ரஜன் அயான். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா H2O எனக்கு ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதாவது எத்தனாலும் நான் கார்பா எத்தனாயிக் ஆசிடையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ which give in the presence of concentrated sulfuric acid it produces a sweet smelling compound. முக்கியமான வார்த்தை ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். அதில் அரோமேட்டிக் காம்பவுண்ட், சாரி நாட் அரோமேட்டிக், ஸ்வீட் ஓடோர் காம்பவுண்ட், ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். இந்த மாதிரி இந்த ஸ்வீட்டுங்கிற வார்த்தை வந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தில் எத்தனோயேட்டை தான் குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எத்தில் எத்தனோயேட்டை தான் குறிக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே C2H5 கொடுத்துருப்பான். நான் ஒன்று இங்கே எலாபரேட்டாக ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவில் இங்கே போட்டிருக்கேன். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட், ஃப்ரூட்டி ஓடர், இது ஸ்வீட் ஓடர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தில் எத்தனோயேட்டை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ கொஷின் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிற ஒரு காம்பவுண்டு which reacts with Bங்கிற காம்பவுண்ட் in the presence of concentrated sulfuric acid which produces a CE compound which is a fruity odor, sweet smelling odor. இப்படி கேட்பான். அப்போ நமக்கு இது ஃப்ரூட்டியோட ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஓடர்னு இந்த எத்தில் எத்தனோயேட்டுங்கிறது ஃப்ரூட்டியோட ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஓடர் தெரிஞ்சாதான் நம்ம வந்து சிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ சிங்கிற கண்டுபிடிக்கிறது மூலமா அப்போ இந்த எத்தில் எத்தனோயேட் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் ஆசிட் சேர்ந்தாதான் இந்த இந்த அல்கைல் எத்தனோயேட் ஃபார்ம் ஆகுது. அப்போ எத்தனாலும் எத்தனோயிக் ஆசிட் சேர்ந்தாதான் இந்த எத்தில் எத்தனோயேட் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஏ என்னது? எத்தனால். பிங்கிறது எத்தனோயிக் ஆசிட் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக எனக்கு என்ன கொடுத்துருப்பான்? எக்ஸ்பிளைன் த ரியாக்ஷன் கேட்பான். இந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பி கொஷினில் உங்களுக்கு 2.5 மார்க் அப்படியே ஃபுல் மார்க் வந்துடும். அடித்து நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ முக்கியமான ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் கூட போயிருவோமா? த ரியாக்ஷன் ஆஃப் த ஆல்கஹால் வித் கார்பாக்சிலிக் ஆசிட். ஆல்கஹாலோட நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிடை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா விச் கிவ்ஸ் அ காம்பவுண்ட் ஹேவிங் ஃப்ரூட்டி ஓடர், ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஓடர். ஸோ அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் எனக்கு என்னது? எஸ்டரு. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது? எனக்கு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்.
எக்ஸ்பிளைன் எக்ஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டு மொத்தமாக எனக்கு 2 மார்க்கே எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனால் வந்து எத்தனாயிக் ஆசிடோட இந்த பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட எனக்கு வந்து எத்தனால் வந்து எத்தனாயிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தில் எத்தனோயேட்டுன்னு எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஸ்வீட் ஸ்வெல்லிங் காம்பவுண்ட் எஸ்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் டீஹைட்ரஜனேஷன். ஸோ நெக்ஸ்ட் டீஹைட்ரஜனேஷன் ஹைட்ரேஷன் வேற, ஹைட்ரஜனேஷன் வேற. ஓகேங்களா? ஹைட்ரேஷனுங்கிறது வாட்டர். ஸோ டீஹைட்ரேஷனுங்கிறது லாஸ் ஆஃப் வாட்டர். ஹைட்ரோஜனேஷனுங்கிறது ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். ஸோ ஹைட்ரஜனேஷனுங்கிறது ரிமூவல் ஆஃப் த ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் வேப்பரை நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா காப்பரில் நான் வந்து ஒரு ஹீட்டட் காப்பர், அதாவது ஒரு அந்த எத்தனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு அந்த ஃப்ளாஸ்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் டியூபோட அட்டாச் பண்ணுறேன். அந்த காப்பர் டியூப் அடியில் நான் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேப்பரை அந்த வேப்பர் எத்தனால் வேப்பர் வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா காப்பர் டியூப் வழியாக பாஸ் ஆகும்போது எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைட்ரஜன் லிபரேட் ஆகிடுது. ஓகேங்களா? ஹைட்ரஜன் லிபரேட் ஆகி எனக்கு என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனாலா மாறுது. எத்தனால் ETHANAL. ஸோ CHO ஆல்டிஹைடோட ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு என்னது? ஸோ ஏஎல்னு முடியும். ஸோ இங்கே 2 கார்பன் காம்பவுண்டுக்கு. ஸோ 2 கார்பன் காம்பவுண்டுக்கு அப்போ எத்து எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். ஸோ அப்போ ஏஎன். ஸோ ஃபைனலி ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? ஏஎல். ஸோ அப்போ என்னவா ஃபார்ம் ஆகுது? எத்தனால் ஆல்கஹால்லேருந்து எனக்கு என்னவா மாறுது? ஆல்டிஹைடு குரூப்பாக மாறுது, விச் இஸ் நத்திங் பட் எத்தனால். ஓகேங்களா? வித் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை, எத்தனால் வேப்பரை நான் என்ன பண்ணுறேன் ஹீட்டட் காப்பர் வெசலுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ காப்பருக்கு பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது இதில் இருக்கிற எனக்கு ஹைட்ரஜன் மட்டும் எனக்கு லிபரேட் ஆகி எனக்கு என்னவா மாறிடுது? எத்தனாலா மாறிடுது, விச் இஸ் நத்திங் பட் ஆல்டிஹைட் குரூப்பா மாறிடுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம்பஷன். ஸோ கம்பஷன்னா என்னது? எளிதில் பற்றக்கூடியது. ஸோ எத்தனால நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிள் லிக்விட். ஆமாவா? ஸோ அப்போ எரியும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. ஆமாவா? ஸோ அப்போ எரியும் போது எனக்கு என்ன தேவை? கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை. அப்போ எத்தனாலோட எனக்கு என்ன ஆகுது? என்ன பண்ணுறேன்? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனால தான் எனக்கு வந்து அது அந்த இடத்துல எரியுது. ஆமாவா? கம்பஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது? ஆக்சிஜனோட கன்வெர்ட் மிங்கிள் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை எனக்கு லிபரேட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகி எனக்கு கடைசியாக எனக்கு என்ன மிஞ்சும் பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும்தான் மிஞ்சும். ஓகேங்களா? ஆக்சிடேஷன்ன்றது எத்தனால் ஆக்சிடைஸ் ஆகுது வித் த பிரசன்ஸ் ஆஃப் திஸ் கேட்டலிஸ்ட் ஆல்கலைன் KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட். இங்க கம்பஷனுங்கிறது எனக்கு எத்தனால ஆக்சிஜனோட நான் என்ன பண்றேன்? பேர்ன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ burns with oxygen to form carbon dioxide வாட்டர். ரெண்டுத்தையும் குழப்பிக்கூடாது. ஆக்சிடேஷன் வேற, கம்பஷன் வேற. ஆக்சிடேஷனுங்கிறது எத்தனால நான் வந்து ஆக்சிடைஸ் பண்றேன் வித் த பிரசன்ஸ் ஆஃப் சம் கேட்டலிஸ்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எத்தனால நான் பேர்ன் பண்றேன் வித் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அப்ப ரியாக்ஷன் பாருங்க. CH3 CH2OH plus O2 plus O2 எனக்கு என்னவா மாறுது? CO2 plus H2O மாறுது. ஆமாவா? ஸோ அப்ப இங்க பேலன்சிங்கா இருக்கா இங்க ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா பேலன்சிங்கா இல்லை. ஏன்னா இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு,
இங்க பார்த்தீங்கன்னா 3 ஆக்ஸிஜன் இருக்கு. இங்க 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. இங்க 5 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 5 இல்ல. 2, 3, 5, 5 + 1 6 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இப்ப நான் இத எப்படி பேலன்ஸ் பண்றது? அப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹைட்ரஜன்ல தான் ஆரம்பிப்போம். இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க 2 தான் இருக்கு. அப்ப நான் இங்க 3ன்னு போட்டுக்கலாமா? 3 போட்டா 3 2s ஆர் 6 ஹைட்ரஜன் ஆயிடுச்சா? ஸோ அப்ப இங்க 6 ஹைட்ரஜன்னா, அப்ப இங்க பாருங்க ஆக்ஸிஜனும் இந்த இடத்துல எனக்கு 3ஆவது. 3 ஆக்ஸிஜனுக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க 2 தான் இருக்கு. அப்ப நான் இங்க 3ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இங்க 3ன்னு போட்டுக்கிட்டேன்னா, இங்க 6 ஆக்ஸிஜன் ஆயிடுச்சு. ஓகே. இங்க 6 ஆக்ஸிஜன் ஆயிடுச்சு. 6 1 இங்க 7 இருக்கு. ஆமாவா? ஸோ அதே மாதிரி இந்த இந்த இடத்துல பாருங்க கார்பன் 2 இருக்கு. ஆனா இங்க இங்க பாருங்க கார்பன் 1 இங்க 1 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல 2 போட்டுக்கிறேன். ஸோ அப்ப கார்பன் 2 இருக்கு வந்துருச்சு. ஸோ ஆக்ஸிஜன் இங்க 3 இங்க 6 இருக்கு. இங்க 1 7 இங்க 1 ஸோ டோட்டலா சேர்த்தா எனக்கு வந்து 7 இருக்கு. இப்ப இங்க ஆக்ஸிஜன் கவுண்ட் பண்ணுவோம். இங்க 2 இருக்கு. 2 2s ஆர் 4 4 ஆக்ஸிஜன் இருக்கு. இங்க 3 இருக்கு. ஸோ டோட்டலி 7. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சா? ஸோ பேலன்சிங் த ரியாக்ஷன் இந்த இடத்துலயும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எத்தனால நான் என்ன பண்றேன்? வித் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் நான் பர்ன் பண்றேன். பர்ன் பண்ணும்போது எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆயிடுது. கடைசியா மிஞ்சறது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, வாட்டர் மட்டும் தான் மிஞ்சும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் எத்தனால் முக்கியமானதுங்க. அப்படியே 6 பாயிண்ட்டோ 7 பாயிண்ட்டோ இருக்கும். ஆமா. 7 பாயிண்ட் இருக்கு. அப்படியே பொட்டன்ஷியல் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல இந்த யூசஸ வச்சு நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த சம்மரி டைப் அப்ளைடு கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த யூசஸ் தெரிஞ்சா தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ எத்தனால் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? மெடிக்கல் வைப்ஸ் சொல்லியிருந்தேனா, சானிடைசர், மெடிக்கல் வைப்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டிசெப்டிக். ஏதாவது ஒரு காயமாச்சுன்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஊத்துவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எத்தனால் தான் ஊத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்டி ஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ். ஸோ கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் இருக்கும். ஸோ அத வந்து அது வந்து ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அந்த இடத்துல எத்தனால் ஊத்துனோம்னா, அது வந்து ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ்லி ஃபார் கில்லிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆஸ் வி நோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சானிடைசர்லயே நாம வந்து யூஸ் பண்ணுவாங்க சொல்லியிருக்கிறதுனால, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, விச் இஸ் எஃபெக்டிவ்லி ஃபார் கில்லிங் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இன்க்ளூடிங் மெனி ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா, மெனி ஹேண்ட் சானிடைசர்ல எனக்கு யூஸ் பண்ணாங்க. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஸோ இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சானிடைசர்ல யூஸ் பண்றாங்க. விச் ஆக்ட்ஸ் அஸ் அ ஆன்டிசெப்டிக் டு ஸ்டெர்லைஸ் வூண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல். அதாவது வந்து வூண்ட்ஸ் ஏற்பட்டதுன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்விரான்மென்ட் சரவுண்டிங்ல நெறைய பாக்டீரியாஸ் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ அத நான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் வந்து எத்தனால வந்து ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆஸ் அ இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எத்தனால வந்து சால்வென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஆயிலையோ, இல்ல ஃபேட்டோ, இல்ல பெர்ஃப்யூம்ஸ் மேக் பண்றதுக்கு, டைஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ இந்த எத்தனால வந்து சால்வென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரிப்பரேஷன் ஆஃப் மெத்திலேட்டட் ஸ்பிரிட் முக்கியமானது. ஓகேங்களா? மெத்திலேட்டட் ஸ்பிரிட். ஓகேங்களா? அதாவது மிக்ஸ்சர் ஆஃப் 95% ஆஃப் அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்சொல்யூட் ஆல்கஹால் நம்ம புரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன என்ன சொல்லியிருந்தேன்? திரும்ப நான் என்ன பண்றேன், குயிக் லைம் ஆட் பண்ணி, நான் வந்து அத 12 ஹவர்ஸ்க்கு ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன கொண்டு வந்தேன்னா, எனக்கு பியூர் ஆல்கஹால் அதான் அப்சொல்யூட் ஆல்கஹால் எனக்கு கிடைக்கும். பட் ஆனா, இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் என்ன பண்றேன், அந்த 5% நான் வந்து என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, மெத்தனாலோட காம்பன்சேட் பண்றேன். மெத்தனால் 95% ஆஃப் எத்தனாலும் 5% ஆஃப் மெத்தனாலே நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, அது வந்து மெத்திலேட்டட் ஸ்பிரிட்டா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் வி ஆல்ரெடி நோ தட் 95.5% ஆஃப் எத்தனாலும் 4.5% ஆஃப் வாட்டரும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பவர் ஆல்கஹால் அதாவது பெட்ரோலும், ஆல்கஹாலும், எத்தனாலும் எனக்கு வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். மிக்ஸடா இருக்கும்.
அதே மாதிரி டீநேச்சர்டு ஸ்பிரிட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரிடின்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் நைட்ரஜன் கன்டென்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனாலும் பிரிடினும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெண்ணிலா பீன்ஸை வந்து எத்தனால் சொல்யூஷனில் எனக்கு வந்து சோக் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கிறது தான் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து கிடைக்குது. ஸோ கேக் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ரெய்சின்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து என்ன எதில் சோக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரம் அண்ட் விஸ்கியில் சோக் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அந்த ரம் அண்ட் விஸ்கிங்கிறது ஜஸ்ட் நத்திங் வித் கண்டெயின் ஆல்கஹால் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. ஆல்கஹால் இதோட முடிஞ்சிச்சு. இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட். ஸோ சம்மரி கொஷின்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டரிஃபிகேஷன் 2 மார்க் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஆக்சிடேஷன் 2 மார்க்குக்கு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். அதுக்கப்புறமேட்டா ஃபைனலி கம்பஷன் ரியாக்ஷன், டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக ஒரு பொட்டன்ஷியல் கொஷின் யூசஸ் ஆஃப் ஆல்கஹாலோடும் எத்தனாலோட முடியுது. ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தா தான் அந்த சம்மரி கொஷின், ஓகேங்களா, அப்ளைடு சம்மரி கொஷின் வரும்போது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு செஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மோர் அண்ட் மோர் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வீடியோஸ் ஆர் கம்மிங் பேக். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஆஃப் வேலி கொஷின்ஸ், பிடிஓ கொஷின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பிஃபோர் ஆஃப் வேலி கம்ஸ். ஓகே, தேங்க்யூ.